பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இன்றைய தினம் பாஜகவின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். சார், பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாகிஸ்தானோட அட்டகாசம் ரொம்ப வருஷமா நடந்துட்டே இருக்கு. அதில் மாத பெருசாக செய்யணும்னா பாகிஸ்தான் நாட்டில் பூந்து அங்கே இருக்கிற அவளோட இது மாதிரி பயங்கரவாதிகள் இடத்துல இருக்க அவளை அங்கே காலி பண்ண வேண்டும். ஆனால் நரேந்திர மோடிக்கு அரசியல் சரியா தெரியலன்னு நான் தோன்றேன். நான் பார்த்துருக்கேன் இது வரலையும். இல்லை அவர் யாரோட சேர்க்கணுமோ சேர்ந்து இருக்கணுமோ யாரோட சேர்ந்து இருக்க முடியாது, இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டும். ஆனால் அவர் எல்லாரும் என்னோடய ஃப்ரெண்டு, ஒரு சர்க்கஸ் மாதிரி இவனும் நல்லவன் அவனும் நல்லவன் இது சொன்னால் நடக்காது. இன்றைக்கி சைனா பாகிஸ்தானோட இருக்குது, அமெரிக்கா இந்தியாவோட இல்லை. எந்தமா நம்ம இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு அவள் ஒத்துக்கிறாள். அவள் சொல்கிறா எங்களோட இருங்கோ இல்லாட்டா எங்களை எதிரியாக இருங்கோன்னு. அதனால இன்னைக்கு ரஷ்யா சைனா சொல்கிறது தான் செய்யும். நம்ம எத்தனை வேணால் ரஷ்யாவுக்கு நம்மளோட நண்பர் ரொம்ப வருஷமாக இருக்கும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் கடைசியில் உண்மை என்னென்னா பூட்டின் ஒரு நாள் இருக்க முடியாது சைனாவோட ஷி ஜின்பிங்கோட அனுமதியோடு இல்லாமல். அதனால நம்ம தனியாக இருக்கோம். அதுக்காக இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டும்னா, நம்மளோட கொள்கை என்ன, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அது தெளிவாக எல்லாத்தையும் பேசி பண்ண வேண்டும். அது மோடி பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. எல்லா சர்வ கட்சியோட கூட்டம் கூட்டுவார். அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லையே, என்ன செய்யணும் எப்படி செய்யணும் இதெல்லாம். நான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு, சந்திரசேகர் இருக்க போது நான் அமைச்சராக இருந்தேன், மூத்த அமைச்சராக இருந்தேன். அப்போது நம்மளுக்கு ஒரு சிகில் பாகிஸ்தான் கொடுத்த பார்த்தா, அப்போ நம்ம சைனா அமெரிக்காட்டையும் சொன்னோம் சைனாட்டையும் சொன்னோம், நீங்கள் நம்ம நண்பராக இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. ரெண்டு நாடும் பாகிஸ்தான் தெளிவாக சொன்னான், இது இந்தியாவோட நீங்கள் வராதுங்க, தனியாக நீங்கள் போட்டி போட்டேன்னா உங்களை காலி பண்ணிவிடுவா இந்தியா. அது மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கணும். இவர் இங்கே சுற்றுறது அங்கே சுற்றுறது, அங்கே போகிறது இங்கே வருது, சில சமயம் ஆஸ்திரேலியா போகிறது, சில சமயம் அமெரிக்கா போகிறது. அதில் அவருக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் ஆக்கிட்டார். அதனால் இன்றைக்கி நமக்கு பாகிஸ்தான் இது பண்ணியிருக்குன்னா அது பாகிஸ்தானுக்கு என்ன தெரியும், யாருமே இந்தியாவுக்கு ஆதரவாக வரப்போவது இல்லை. அதை மாற்றுறதுக்கு மோடியை மாற்ற வேண்டும். இது போன்ற இத்தகைய தாக்குதலை, பயங்கரவாத தாக்குதலை தடுப்பதற்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? அது எனக்கே தெரியாது. நான் என்ன சொல்ல முடியும் மக்களுக்கு? மீட்டிங் போட்டேன், அங்கே போய் ஒரு பீகாரில் ஒரு மீட்டிங் போட்டேன். இது வரையும் ஒன்றும் என்ன தெளிவாக என்ன பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியாட்டா வேறு யாருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா நான் இதில் ரொம்ப அக்கறையோட இன்ட்ரெஸ்டோடு நான் இந்த இஷ்யூவை பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கி பாகிஸ்தான் பண்ணினது அவள் எல்லா கேல்குலேஷன் பண்ணி இந்தியா ஒன்றும் பண்ண முடியாது, முதல்லையும் பண்ண முடியாது. இதே மாதிரி காஷ்மீரில் பல வாட்டி ஆயிருக்கு, அப்பயும் நம்ம ஒன்றும் பண்ண முடியல. எப்போ பாகிஸ்தான் இது மாதிரி செய்கிறதோ அதுக்கு ஒரு பதில் கொடுக்கறதுக்கு இது மாதிரி இருக்கணும், இனிமேல் நம்ம பண்ணக்கூடாதுன்னு பாகிஸ்தானோட மனசில் வரணும். அப்படி நம்ம ஒன்றுமே செய்யலையே. தினம் இப்போ இந்த 2 நாளில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இது பண்ணுவோம் அது பண்ண போகிறோம் அங்கே பண்ண போகிறோம். இவர் காஷ்மீரே போகலையே. முதல் வெளிநாட்டிலேருந்து இவர் வெளிநாடும் ரொம்ப ஒரு வருஷத்தில் 2 வாட்டி வடநாடு போனோம்.
வெளிநாட்டுக்கு போகணும். ஆனால் இவர் தினம் எங்கேயாவது போயிட்டு இருக்கார். இவருக்கு வந்து தெளிவாக யாருக்கு அந்த நிபுணர்கள் இருக்காளோ, யார் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காளோ அவளை கூப்பிட்டு என்ன செய்யணும் அதெல்லாம் பட்டு அதை சிந்தனை பண்ணிட்டதுக்கப்புறம் அவர் பப்ளிக் சொன்னோம் இதுதான் நாங்கள் பண்ண போகிறோன்னு. ஆனால் இங்கே நம்ம காட்டிடுவோம், சட்னி பண்ணிவிடுவோம். இது ஆச்சரியமாக மட்டும் இல்லை, இது சிரிப்புக்கு வருது. இதை கேட்டு சிரிப்பு வருது. நீங்கள் குறித்து போல பல முறை அங்கே தாக்குதல் நடந்திருக்கு. ஆனால் இந்த முறை அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? இது பொறுப்பு அமித்ஷாவும் மோடிக்கும் தானே வரணும். அவள் தானே போலீஸ் கண்ட்ரோல் எல்லாத்தையும் இங்கேருந்து அங்கேருந்து அடுத்து காஷ்மீரில் நாங்கள் வெற்றி பண்ணுறோம், இதை எடுத்துன்னு இது வரலையும் அங்கே இருக்கிற முதலமைச்சர்கிட்ட பேசவே இல்லையே நம்ம. அங்கே ஃபரூக்குன்னு இருந்தால் அவர் ரொம்ப அனுபவம் பெற்ற ஒரு தலைவர். அவரோட மகன் தான் இன்னைக்கு முதலமைச்சர். அவர்கிட்ட பேசியிருக்கலாமே, இது வரையும் பேசலையே. அவர் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? அதனால நான் சொல்கிறேன் இது தோல்வி யாருக்காவது ஆயிருக்குன்னா இது ஒரு நரேந்திர மோடிக்கும் நம்மளோட உள்துறை அமைச்சர் அவருக்கு. இதற்கு முன்பு பயங்கரவாத தாக்குதல், மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இந்தியா பதிலடி கொடுத்துருக்காங்க பல முறை. அதனுடைய தாக்கம் எந்த அளவு இருந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் ஒரு அடி கொடுத்தோம், அதுக்கப்புறம் அவள் சரியாயிடுவா. அப்படி அவளோட கலாச்சாரமே வேற. இது மிலிட்ரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ மிலிட்ரியை காலி பண்ணுறதுக்காக என்ன செய்யணும்? பாகிஸ்தானில் நான் ஒரு 10 வருஷம் முன்னால் மோடி வந்ததுக்கப்புறம் அவர் என்கிட்ட கேட்டார், உனக்கு பாகிஸ்தான் என்ன தெரியும், என்ன பண்ணுவேன்? பாகிஸ்தானில் அந்த நாட்டில் ஒரு மாநிலம் இருக்கு, ஈரானோட பார்டரோட என்ன அதோட பேர், அப்புறம் ஒன்று சவுத்தில் இருக்கு கடல் பக்கத்தில். இந்த 4 மாநிலத்தில் 3 மாநிலம் பாகிஸ்தானோட இல்லை. அந்த 3ஐயும் தனிப்பட்டு அதை பிரித்து கொண்டு பண்ணியிருக்கணும். பாகிஸ்தானியே காலி பண்ணியிருக்கணும். அது நம்ம அது மாதிரி நம்ம கொள்கை யோசிக்கிறதே இல்லை. அவன் ஒரு அடி கொடுத்தானா நம்ம ஒரு அடி கொடுப்போம். இது கராட்டே மாதிரி இல்லை. தற்போதைய சூழலில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்வதன் இதன் மூலம் ஏற்படும் விளைவு என்னவா இருக்கும்? இல்லை ரொம்ப நாள் அதை பண்ண முடியாது. அந்த தண்ணி நிறுத்திட்டேன்னா அதுக்கு அது அது ஆலய மாதிரி ஒரு பல மாநில இந்த தண்ணி வந்துடும். அந்த தண்ணி கடலில் போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கணும். அது இப்படி நிறுத்திட்டான்னா அது பெரிய ஆபத்து வரும். இதற்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தீவிரவாத ஊடுருவலாகட்டும், பயங்கரவாதத்தை காஷ்மீரில் முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்? ஒரே ஒரு வழிதான், எங்கே இருக்காளோ அங்கே சுட்டுக்கொள்ளணும். அவள் இல்லாட்டா அவள் உங்களை சுட்டுக்கொள்வார்கள். அதுதான் செய்யணும். அதுக்கு ஒரே ஒரு நாட்டு தான் இருக்குது, எது உங்களுக்கு உண்மையாக கற்றுக் கொடுப்பார்கள் எதெல்லாம் பண்ண முடியும்னு. அது இஸ்ரேல். அவளோட சேர்ந்தா முஸ்லீமுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காது, இவனுக்கு பிடிக்காது. இது மாதிரி இப்போ பொம்பளை மாதிரி யாரோட இந்த பக்கத்தில் இருக்கணும், இதெல்லாம் அது மாதிரி பேசக்கூடாது. ஒரு கட்சிக்கு நம்ம நாட்டுக்கு யாரும் நம்மளுக்காக உதவி பண்ணுவாலும் அமெரிக்கா ஒன்றும் பண்ணாது. சைனா நம்மளை அமுக்கிறதுக்காக பார்க்கலாம், ஆனால் உதவி பண்ண மாட்டான். ரஷ்யா அவன் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருப்பான், நம்மளையும் ஏமாற்றிடுவான். அதே ஒரே ஒரு நாட்டு தான் இருக்குது, எது இந்தியாவோட சேர்ந்து ஒரு சகோதர மாதிரி சேர்ந்து வரத்துக்கு தயார். அது இஸ்ரேல். இஸ்ரேலோட பேசணும். உங்கள் நாட்டில் நீங்கள் இப்படி பண்ணுறீர்கள்,
நம்ம நாட்டில் எப்படி பண்ணலாம் அந்த பேசி தான் வரும். நான் இங்கேருந்து என்னோட அறிக்கை கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. அதாவது பாஜக பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வந்தது நம்மால் பார்க்க முடியுது. இதை அரசியல் ரீதியாகவும் சில எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இது ஏற்றக்கூடிய அளவில் இருக்குங்க. எதிர்கட்சிக்கு என்ன இன்னும் வேலை இருக்கு, அதாவது பண்ணி தானே ஆனும். நம்ம என்ன தவறு பண்ணால் அதை நாக்கு மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஓட்டு போட்டு ஒரு பெரிய யானை மாதிரி ஆக்கிடுவார்கள். அதுக்கு நம்ம கவலைப்படலாம். உண்மை என்ன, நம்ம ரொம்ப பேசி என்ன பெருசாக பேசி இந்துத்துவா இதெல்லாம் சொல்லிட்டு வாரம் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சி வருது, நிறைய சமூகம் வருது. எல்லாத்துலேயும் நம்ம தான் நம்ம ஆள்கள் தான் செத்து போகிறார்கள். அதனால இது என்னோட அபிப்பிராயம் மோடிக்கு ரிசைன் பண்ணி போகணும். வேறு நாட்டிலையும் இப்படி தான். நீ இது மாதிரி ஒரு பெரிய இதுன்னா நீ ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்கள் ஃப்ரான்ஸில் எப்படியா இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, நம்ம நாட்டிலையும் ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் இது மாதிரி பெரிய தோல்வி நடந்ததுன்னா நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போனோம். அவன் விடுறதுக்கு தயார் இல்லை. அவங்க உலகில் சுற்றிட்டு இருக்கணும். உலகில் சுற்றின்னு நாட்டோட பாதுகாப்பு ஆகாது. பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு மத்திய அரசு, இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் அரசும் நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம் போன்ற ஒரு தோணில அனைத்து பாகிஸ்தான் நான் சொல்றேன் ஒரே ஒரு வழிதான். இந்த 4 மாநில 3 மாநிலத்தை பிரிச்சிடணும். அவள் தயாரா இருக்கான். அவள் எல்லாரும் இங்க நம்மள்கிட்ட சொல்லிட்டு போனா, இப்போ இவன் முதல்ல நரேந்திர மோடி பிரதமராக வந்தாரோ அப்போ அவள் இங்கே அவளோட பிரதிநிதிகள் இங்கே சொல்லிட்டு போனான் நாங்கள் தயார்னு. இவரே அவர் பாகிஸ்தான்ட்டு சொல்லிட்டா, இவெல்லாம் வந்திருக்கா என்கிட்ட சொல்லிட்டு போனான், நான் அவளுக்கு இடம் கொடுக்கலன்னு. அதில் அவளோட பிரிஞ்சு சோந்தி போய் அவளெல்லாம் உட்காந்துட்டான். நம்மளுக்கு மெதுவாக திருப்பி இந்த 3 மாநிலம் இருக்கே, இந்த 3 மாநில 4 மாநில 3 மாநிலம், ஒன்று பஞ்சாப் இருக்குது, அது தொட முடியாது. அந்த 3ல் இருக்க அந்த 3 நம்ம எப்படியாவது அங்கே பணம் அனுப்பி ஆள் அனுப்பி கருத்து சொல்லி அவளோட ஒரு வித்ரோகம் நம்ம உண்டாக்க வேண்டும். பல்வேறு நடவடிக்கைகள் இந்திய அரசு ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் ராஜீவ்.